ஒரு ஃபுட் சேலஞ்ச் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? சாப்பிட்டு இந்த 2 பிரியாணி இருக்குது, 2 பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். எப்படி இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பார்க்கலாம். சரிங்க. எவ்வளோண்ணா வராங்க இப்போ போட்டுக்கு? 50 ரூபா வராங்களா? 50 ரூபா. நிறைய சுற்றுலா பயணி வராங்கண்ணா. நிறைய ஜனம் வராங்கன்றேன். நல்ல ஜனம் வராங்க. உங்களுக்கு இதை விட்டால் வேறு என்ன தொழில்? இது விட்டாக்கா இதெல்லாம் பெருக்குவேன், இதெல்லாம் களை எடுக்கும். இது விவசாயம்? விவசாயமெல்லாம் வந்து விவசாயத்துக்கு போகிறதில்ல, இந்த போட் ஆப்ஸ் வேலை தான் இருக்குது. பனி எப்படி ஜாஸ்தி பெய்யுதாங்களா? பனியெல்லாம் தாச்சு, கிளைமேட்டு வேறு தான். ஐயா உங்கள் வயசு ஐயா? 72 ஆகுங்க. 72 ஆகுங்களா? பார்த்தா ஸ்டீல் பாடி மாதிரி இருக்கிறாரு. 72 மாதிரி தெரியுது அவரு. இப்படிதான் இருக்கணும். வேலை செஞ்சு நல்லா உழைச்சிருக்கீங்க இப்போ அந்த காலத்துலலாம். நிறைய வேலை செய்வோம் இப்போல்லாம். நிலத்து வேலைலாம் நிறைய செய்வீங்காட்டுக்குது. நிலத்துல தான் வேலை செய்யுது. அதனால தான் 72 வயசானாலும் தின்னுக்கிறீங்க. நல்லா இருக்குங்களா பிரியாணி? சிக்கன்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நல்லா ஆகலையா? வெந்தது. நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அது வேறையா? பாருங்க, சிக்கன்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லை. கஞ்சி மிளகா கடிச்சின்னு சாப்பிட்டு தான் பழகுங்க. விவசாயம் முடிச்சுட்டு அப்போலாம் அப்போ தான் கஞ்சி மிளகா கடிச்சின்னு கஞ்சி குடிச்சிட்டு. இதெல்லாம் இப்போ வந்தது பிரியாணி கிரியாணிலாம் வந்தது. இதெல்லாம் வந்து தான் மனுஷனோட உடம்பே கெட்டு போச்சு. இங்கே என்னென்ன சுற்றுலா தலம் இருக்கையா? ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இருக்குது? பசங்கள்லாம் வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாவும் இல்லை. பார்க்கு தான், குருவி பார்க்கு என்னென்னமா சொல்கிறாங்க, நினைக்குதுன்னாங்க. இதெல்லாம் வரதுனால உங்களுக்கு எதனா பிரச்சனையா? ஊருக்காரங்களுக்குலாம் நிறைய புதுசாக வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய வந்து போகிறேன். அதுதான். இன்னொன்று சாப்பிடுங்க. ஹலோ காய்ஸ், நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி சாப்பிட முடியல, ஒரு பிரியாணி சாப்பிட்டாரு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சாப்பிட்டா 200 ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லிச்சு. இப்போ வாங்கிட்டு வரவர். என்னங்க சந்தோஷமாயா? சந்தோஷம்.